நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் காலை எழுந்தது முதல் இரவு வரையிலையும் அவன் சந்திக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளினூடாக, அன்றாட செயல்பாடுகளினூடாக, பேச்சுக்களினூடாக நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அழைப்பு பணியை நம் அனைவரோடும் தொடர்புபடுத்துகிறார். ஒவ்வொரு முஸ்லிமோடும் தொடர்புபடுத்துகிறார், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரோடும் தொடர்புபடுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு பல முஸ்லிம்கள் தாவா அழைப்பு பணி என்று வருகின்ற பொழுது அது குறிப்பிட்ட ஒரு சாராரின் கடமை. ஆலிம்கள் பார்த்துக் கொள்வார்கள், தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நிர்வாகிகள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒதுங்கக்கூடிய மனநிலை இன்றைக்குள்ள சமூகத்திடம் இருக்கிறது. குர்ஆன்ல உள்ள பல வரலாறுகளினூடாக கூட தாவா நமக்கு அந்த சிந்தனை ஊட்டப்படுகிறது. சொல்ல போனால் தாவா என்று ஒன்று இல்லை என்றால் இறை தூதர்களே கிடையாது, வேதங்கள் கிடையாது. தாவா என்கிற ஒன்று இல்லை என்றால் இஸ்லாமிய வரலாறே கிடையாது. எல்லா இறை தூதர்களின் வருகை நோக்கம் என்ன? தாவாவுக்காக. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற கருத்தை சொல்வதற்கு தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். வேதங்கள் ஏன் வழங்கப்பட்டது? தாவாவுக்காக. அந்த வேதம் அவர்கள் வீட்டில் பரக்கத் என்று வைத்துக் கொள்வதற்காக, ஒவ்வொரு இறை தூதரும் பெட்டியில் வைத்து பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்ட வேதத்தின் கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வது, பரப்புவது. தாவாவுக்கு தான் வேதங்கள். தூதர்களின் வருகை, வேதங்களின் வருகை, இஸ்லாமிய வரலாறு முழுமையும் தாவாவை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமது மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தர்பியா நிகழ்ச்சியில் காலை முதல் பல்வேறு பயனுள்ள தகவல்களை அறிந்து வருகிறோம். அதில் இறுதியாக அழைப்பு பணியில் நிலைத்திருப்போம் என்கிற தலைப்பில் தாவா பணி குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய நினைவூட்டல்கள் என்ன என்பதை எனக்கும் உங்களுக்குமாக இந்த தலைப்பினூடாக நினைவூட்ட விரும்புகிறோம். இந்த உலகத்தில் மனிதர்கள் நம் அனைவருக்கும் பல்வேறு அடையாளங்கள் இருக்கின்றன. நாம் வீட்டிற்கு சென்றால் அங்கே ஒரு தந்தை அல்லது கணவன் என்கிற அடையாளம் இருக்கிறது. சமூகத்தில் உங்களது நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கென்று தனித்த அடையாளம் உண்டு. நீங்கள் தொழில் புரியக்கூடிய, பணி செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கென்று மேனேஜர் என்றோ, தொழிலாளர் என்றோ, ஊழியர் என்றோ ஏதேனும் ஒரு அடையாளத்தை நாம் சுமந்துதான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த உலகத்தில் நமக்கு மனிதர்கள் மூலமாக பல்வேறு அடையாளங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் நிலையான ஒரு அடையாளத்தினை திருக்குர்ஆன் வாயிலாக நமக்கு சூட்டியிருக்கின்றான். அதுதான் தாஇ, அழைப்பாளர் என்கிற அடையாளம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த அடையாளத்தினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வழங்கியிருக்கின்றான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அர்சல்நாக பில் ஹக்கி பஷீரவ் வ நதீரா. நபியே, உமை இந்த சத்தியத்தை கொடுத்து நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பியிருக்கிறோம். அதற்கு அடுத்து அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பற்றி குறிப்பிடுகிறான், வ தாஇயன் இலல்லாஹ். அல்லாஹ்வை நோக்கி அழைக்கக்கூடிய தாஇயாகவும் உம்மை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ்வை நோக்கி அழைக்கக்கூடிய தாஇ, அழைப்பாளர் என்கிற அடையாளத்தினை சூட்டுகிறார். இந்த அடையாளம் நபிகள் நாயகத்திற்கு மட்டுமல்ல, இதே திருக்குர்ஆன் வாயிலாக நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் இந்த அடையாளத்தை சூட்டி இதுதான் உயர்வான அடையாளம் என்று குறிப்பிடுகிறான். நமக்கு நாமே சூட்டிக் கொள்ளக்கூடிய அடையாளங்களை விட இந்த உலகத்தில் சக மனிதர்களால் நமக்கு வழங்கப்படுகிற பட்டங்கள், பதவிகளை விட அல்லாஹ் நமக்கு சூட்டியிருக்கிற அல்லாஹ்வை நோக்கி, அவனுடைய மார்க்கத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர், இந்த பட்டம், இந்த அடையாளம் தான் நம்முடைய உள்ளத்திலே மேலோங்கி நிற்க வேண்டும். நம்முடைய சிந்தனையிலே நாம் அனைவரும் அல்லாஹ் என்னை தாஇ என்று குறிப்பிட்டிருக்கிறான், அல்லாஹ் இந்த உலகத்திலே என்னை படைத்தது அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகவும், நான் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காகவும், நற்செயல்களிலே நான் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவும், அத்தோடு இந்த உலகத்தில் நான் வாழும் காலமெல்லாம் நிலையாக நீடித்து அவனுடைய மார்க்கத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளராகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த அடையாளத்தினை எனக்கு வழங்கியிருக்கின்றான் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான், ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். இவரை விட அழகிய சொல்லை சொல்பவர் யார்? எவரவர் யார் தஆ இலல்லாஹி, அல்லாஹ்வை நோக்கி வா என்று அழைக்கின்றார்கள். இந்த உலகத்தில் ஏராளமான அழைப்புகள் இருக்கும்.
தம்முடைய கட்சியில் சேர வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் அழைப்பு விடுப்பார்கள். தனது சங்கத்தில் சேர வேண்டும் என்று பல்வேறு சங்கங்களை சார்ந்தவர்கள் அழைப்பு விடுப்பார்கள். தனது இயக்கத்தில் சேர வேண்டும் என்று பல்வேறு இயக்கத்தவர்கள் அழைப்பு விடுப்பார்கள். இந்த உலகத்திலே பல்வேறு அழைப்புகளுக்கு மத்தியிலே ஒருவர் நின்று கொண்டு நீ அல்லாஹ்வை நோக்கி வா, அவனுடைய மார்க்கத்தை நோக்கி வா, திருக்குரான் சொல்லக்கூடிய வழியை நோக்கி வா என்று யார் அழைப்பு விடுக்கிறாரோ அவரை விட அழகிய சொல்லை சொல்பவர் யார்? அவன் சுமந்து நிற்கிற அடையாளம் தான் உயரியது. அவன் சுமந்து நிற்கக்கூடிய என்னால் சூட்டப்பட்ட இந்த அழைப்பாளன் என்கிற பட்டம் தான் அவனுக்கு உயர்வானது, கண்ணியமானது. இவனை விட கண்ணியவான், இவனை விட சிறந்த சொல்லை சொல்பவர் உலகத்தில் எவரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானிலே குறிப்பிடுகிறார். இன்றைய காலகட்டத்தில் இந்த அழைப்பு பணி தாவா குறித்த பார்வை மக்கள் மத்தியிலே மங்கலானதாக இருக்கிறது. இந்த பணிகளில் சுணக்கம் ஏற்படுவதற்கு காரணம் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த பிரச்சார பணியில் எப்படி தொடர்பாகிறார். அல்லாஹ்வை நோக்கி அழைப்பு பணி, அல்லாஹ்வை நோக்கி அழைப்பது என்றால் என்ன? இறைவன் திருக்குரான் மூலம் தன்னுடைய தூதர் மூலம் நமக்கு எதை நன்மை என்று கற்றுத்தந்தானோ அந்த நன்மையை மக்கள் மத்தியில் பரப்புவது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவற்றை தீமை என்று நமக்கு வரையறுத்தார்களோ அந்த தீமையை மக்கள் மத்தியில் தடுப்பது. நன்மை தீமையை வரையறுக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்விற்குத்தான். மனிதர்கள் நம்மை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நாம் வரையறுப்போம். மதுபானம் நல்லதா, நன்மையா, தீமையா என்று நம்மிடத்தில் கேள்வி எழுப்பினால் நாம் என்ன சொல்வோம்? கெட்டதும். குடிக்கிறவன்கிட்ட கேட்டால் இது நல்லதுங்க, உடம்புக்கு அவ்வளவு தெம்பா இருக்கு, வீட்டுக்கு போனா பொண்டாட்டி அடிக்கிறாள், பெரிய பஞ்சாயத்தா இருக்கேன், ஊர் உலகத்தில் உள்ள ஏகப்பட்ட துன்பங்கள் இருந்து என்னை விடுவிக்கக்கூடிய மருந்து எது? இந்த ட்ரிங்க்ஸ் என்று அவன் சொல்வான். போதைப் பொருள் நன்மையா தீமையா என்று நம்மிடம் கேள்வி எழுப்பப்பட்டால் நாம் என்ன சொல்வோம்? கெட்டது. அதை குடிக்கிறவன்கிட்ட கேட்டா அற்புதமா இருக்க, ஒட்டப்புல உள்ள நரம்புகள்லாம் தளர்ந்து அப்படியே ஒரு ரிலீஃப் ஆகி தலைவலிலாம் போயிருது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தலைவலியே. அவன் சொல்லுவான் தலைவலிலாம் போய்விடுகிறது, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு, நிம்மதியா இருக்கு, இப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குங்குவான். அங்க கையிலேயே பரப்பி விட்டு போயிருவாங்க, கீழே விடுத்திருக்கிற கையிலே பேண்டையெல்லாம் கழட்டி விட்டுருவாங்க, ஆனா வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குங்குவான். அப்ப எது நல்லது எது கெட்டது மனிதர்கள் தீர்மானிக்க இயலாது. உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவு வேறு, எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவு வேறு. என்னுடைய அறிவு, அந்த அறிவை கொண்டு நான் ஒன்றை தீர்மானிக்கின்ற பொழுது நான் நன்மை என்று தீர்மானிப்பேன், நீங்கள் அதனை தீமை என்பீர்கள். நீங்கள் நன்மை என்று சொல்பவை என்னுடைய பார்வைக்கு தீமையாக தெரியும். இந்த கோட்டை வரையறுக்கக்கூடிய அதிகாரம் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு தான் இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் எதை நன்மை என்று குர்ஆன் வாயிலாகும் தன்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாகவும் நமக்கு கற்றுத்தந்தானோ அந்த நன்மையை மக்கள் மத்தியில் பரப்பணும். அதுதான் ஒரு அழைப்பாளரின் வேலை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவற்றையெல்லாம் தீமை, இது ஒழுக்கங்கட்ட செயல், இது பாவமான செயல் என்று சொன்னார்களோ அந்த பாவம் மக்கள் மத்தியில் பரவி விடாமல் அல்லது பரவி கொண்டிருப்பதை தடுக்கக்கூடிய வேலை ஒரு அழைப்பாளரின் வேலை. இது எந்த வகையில் எந்த அளவில் ஒவ்வொரு முஸ்லிமோடும் தொடர்பாகிறது? நீங்கள் திருக்குர்ஆனில் பார்த்தால் பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்கிற இந்த வார்த்தை பிரயோகம் அதிகமான இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். திருக்குர்ஆன் சொல்கிறது, ரகசியம் பேசுறது இருக்குல்ல, 3 பேர் இருக்கும்போது 2 பேர் ரகசியம் பேசக்கூடாது. அது மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒருவரை சங்கடப்படுத்தும். நாம 2 பேர் பேசிக்கிட்டு இருப்போம், 3வது ஒருத்தர் தனித்து விடப்பட்டு அவர் நினைப்பாரு இவங்க நம்மளை பத்தி தான் பேசுறாங்க, நம்ம நார்மலா இருந்தாலே நம்மளை பத்தி தான் பேசுறான்னு நினைப்பாரு. அதுவும் 2 பேரும் குசு குசுன்னு பேசுறோம்னா இவங்க நம்மளை பத்தி தான் பேசுறான், அன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு அதைத்தான் பத்த வச்சுக்கிட்டு இருக்கிறான், சொல்லிக்கிட்டு இருக்கிறான், தேவையற்ற சிந்தனைகள் வரும். அப்ப பேச்சு ஒழுங்கு குர்ஆன்ல சொல்லப்படுது. அதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவா ஒரு விஷயத்தை சொல்றான், லா கைர ஃபி கஸீரின் மின் நஜ்வாஹும், மனிதர்கள் பேசுகிற அதிகமான ரகசியங்களில் எந்த நன்மையும் இல்லை. இவன் எதுக்கு ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கிறான்? உலகமாக ரகசியமா இது? இவன் பேசக்கூடிய அதிகமான ரகசியங்களில் ஒரு நன்மையும் இல்லை. ஏப்பா நீ ரகசியம் பேசுற, நீ பேசக்கூடிய பேச்சுக்கள் நன்மையா இல்லையே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நீ ரகசியம் பேசுறதா இருந்தா இல்லா மன் அமர பி சதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், ரகசியம் பேசுறதுக்கு அனுமதி இல்லை. குறிப்பிட்ட தருணங்களில் பேசுவதாக இருந்தால் யார் பேசலாம்? சதக்காவை செய்யும்படி ஏவுகிறாரே அவர் பேசலாம். அவ் மஅரூஃபின், ஒரு நன்மையை ஏவுகிறாரே அழைப்பாளர், அவர் பேசலாம்.
அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை உண்டாக்குகின்றாரே அவர் பேசலாம். அவர்களை தவிர மீதம் உள்ளவர்கள் பேசக்கூடிய ரகசியங்களில் என்ன நன்மை உள்ளது? ஒரு நன்மையும் இல்லைங்கிற அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் ரகசியம் பேசுறதை எதோட தொடர்படுத்துறாங்க? நன்மை ஏவுறியா, தஅவாவுல ஈடுபடுறியா, அவர் பேசுற ரகசியத்தில் ஒரு அர்த்தம் இருக்குங்கிற அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, ஈயாக்கும் வல் ஜுலூஸ ஃபி துருகாத், மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதைகளில் நீங்கள் அமர்வதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். பாதையில் உட்காராதீங்க, டிஸ்டர்பா இருக்காதீங்க, தள்ளி போங்க, ஒதுங்கிருங்க என்று பாதையின் ஒழுங்குகளை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி கொடுத்தார். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மாலனா புத்துன், எங்களுக்கு மிகவும் அவசியமானவையாக இருக்கின்றதே, நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்ற பொழுது எங்களது தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு பாதையில் நாங்கள் அமர வேண்டிய அல்லது நிற்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றதே, அப்போது நாங்கள் என்ன செய்வது? அவசியம் ஏற்படும் பொழுது நாங்கள் என்ன செய்வது என்று நபித்தோழர்கள் கேள்வி எழுப்பினார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அப்படியா, அவசியம் ஏற்பட்டு பாதையில நீங்க இருந்து பேசுறதா இருந்தா தூ ஹக்கத்தரீக், பாதைக்கென்று நீங்கள் வழங்க வேண்டிய கடமைகளை வழங்கி விடுங்கள். அந்த கடமைகளை அல்லாஹ்வின் தூதர் பட்டியல் போட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒமா ஹக்கு தரீக், பாதையின் கடமைகளா? அவற்றுக்கும் நாங்கள் கடமைகளை வழங்க வேண்டுமா? அது என்ன கடமைகள்? எங்களுக்கு கற்றுத்தாருங்கள், சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், கதுல் பசர், பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், ரத்து சலாம், சலாமுக்கு பதில் சொல்வது. நடந்து செல்கின்ற பொழுது யாரும் உங்களுக்கு சலாம் சொன்னா நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க கூடாது, அந்த சொல்லப்பட்ட சலாமுக்கு பதில் சொல்லணும். வேற என்ன சொன்னாங்க? இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையில் நீங்கள் நிற்கிற பகுதியில் மக்களுக்கு தொல்லை தரும் பொருட்கள் இருந்தால் அதனை அகற்றுவது. எந்த பகுதியில் இருக்க அதை கிளீன் பண்ண வேண்டியது உங்க வேலை. மக்களுக்கு இடைஞ்சலா எந்த பொருளும் இருக்கக்கூடாது. இவன் போகும்போது தான் இடைஞ்சலோட பொருளை போட்டே போவான். அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு சிகரெட்டை குடிச்சிட்டு நெருப்பு கங்கோட போட்டு போவான், புகையை பரப்பி விடுவான். கெட்ட பொருட்களை, மக்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை இவன் பேசிட்டு போகும்போது தான் போடுறது. பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். இவர்கள் பாதையில் போய் அமர்வதை பார்வையை நீட்டுவதற்கு, தாழ்த்துவதற்கல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த ஹக்குகளை சொல்லிக் கொண்டு வரும்போது சொன்னார்கள், அல் அம்ரு பில் மஅரூஃப், நன்மையை ஏவ வேண்டும். பாதையில் இருக்கிறீங்களா, உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க, உங்க பார்வைக்கு யாராவது ஒருத்தர் உங்களை கடந்து போவார், அவருக்கு ஒரு நன்மையை ஏவுங்க, தாவா பண்ணுங்கிறான். ஒன் நஹ்யு அனில் முன்கர், தீமையை தடுக்க வேண்டும். பாதையில் உட்கார்ந்து நீங்க உங்க தேவைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை ஏதேனும் ஒரு தீமை கடந்து செல்கின்ற பொழுது நீங்க வேடிக்கை பார்க்க கூடாது, உங்கள் பேச்சில் லயிக்க கூடாது, அந்த தீமையை நீங்கள் தடுக்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் பாதையில் நிற்கின்ற பொழுது அதனுடைய கடமைகளில் ஒன்றாக அழைப்பு பணியை தொடர்புபடுத்துகிறார்கள். பாதையில் இருந்தா அதுல கூட அழைப்பு பணி இருக்கு, ரகசியம் பேசுறதுல அழைப்பு பணி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க, குல்லு சுலாமா அலைஹி சதக்கத்துன், உங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை அடைகின்ற பொழுதே அவர் மீது சதக்கா, தர்மம் கடமையான நிலையில் தான் காலை பொழுதை அடைகிறார் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் இதுல யாருமே விதிவிலக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் காலை பொழுதை அடைகின்ற பொழுது தர்மம் செய்வது நம் மீது கடமை என்கிற நிலையில் தான் நாம் காலை பொழுதை அடையும். அப்படி நம்ம விளங்குறோமா? நம்ம இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது எனக்கு தர்மம் கடமை அப்படின்னு நான் புரிகிறேனா? நீங்க அப்படி புரிகிறீர்களா? ஒவ்வொரு நாளையும், அதுவும் அல்லாஹ்வின் தூதர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? குல்லு சுலாமா, உங்கள் உடல்களில் அல்லாஹ் வழங்கியிருக்கிற ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நீங்கள் தர்மம் செய்தாக வேண்டும் என்கிற நிலையில் தான் காலை பொழுதை அடைகிறீர்கள். காலையில் நம்ம எழுந்திருக்கும் போதே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நம்ம தர்மம் பண்றது கடமை. மூட்டுனா என்ன? உடப்புல உள்ள இந்த மூட்டு, கையில கை விரல்களில் உள்ள இந்த மூட்டுக்கள் ஜாயிண்ட், காலில் உள்ள இந்த மூட்டுக்கள் ஜாயிண்ட். ஏன்? மனிதன் இயங்குவதற்கு அடிப்படையானதே இந்த ஜாயிண்ட் தான், முட்டு தான். அது காலா இருந்தாலும் கையா இருந்தாலும் தலையா இருந்தாலும் எலும்புகளில் உள்ள ஜாயிண்டின் மூலமாகத்தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். கை விரல்கள் எல்லாம் மூட்டே இல்லை, ஜாயிண்டே இல்லைன்னு வைங்க. இங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குல்ல, இப்படி விர சொடக்க போடுறப்பல இந்த ஜாயிண்டே இல்லைன்னா கை விரல் எப்படி இருக்கும்? மடக்க முடியுமா? இப்படிதான் நிற்கணும். இப்படி இருந்தால் இன்னைக்கு மதியம் இந்த பிரியாணி நம்ம எப்படி சாப்பிட்றது? அதெல்லாம் பெரிய சங்கடம். ஸ்பூனை கூட பிடிக்க முடியாதுங்க. இப்படியே நின்னோம்னா எப்படிங்க ஸ்பூனை அப்படி போயினா நீ வைக்கிறதுக்கே கை வலிக்குது நமக்கு. இப்படியே தெரிய முடியுமா? கை விரல்களில் ஜாயிண்ட் இருக்க போய் தான் கையை நீட்டி மடக்கிறோம். யாராவது கூப்பிட்றாங்க, திரும்பி பார்க்குறோமே, எப்படி தலையை வச்சு எப்படி திரும்பி பார்க்குறோம்? இங்கே ஜாயிண்ட் இருக்குது, நரம்புகளில் எலும்புகளில் ஜாயிண்ட் இருக்க போய் தான் உடம்பு இப்படி வைத்துக்கொண்டு தலையை மட்டுமே திருப்புறோம்.
இல்லைன்னா என்ன யாராவது கூப்பிட்டா அப்படின்னு நில்லுங்க, இப்படி தான் திரும்பணும், ரோபோ மாதிரி திரும்பணும். திரும்ப முடியாது. கை கால்களை அசைக்கிறோம், எப்படி அசைக்கிறோம், எப்படி உட்கார்றோம், எப்படி எழுந்திருக்கிறோம், எல்லாமே மூட்டு ஜாயிண்ட். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஜாயிண்ட்டுகளை கொண்டுதான் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதை உணர்த்தும் விதமாக நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு எழுந்திருக்கிறிய, உன் உடம்ப அசைக்கிறிய, அந்த அசைவுக்காகவே நீ தர்மம் பண்ணணும், அந்த மூட்டுக்காகவே நீ தர்மம் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, தர்மம் பண்ணணுமா, காசு பணம் இல்லைன்னா என்ன செய்யறது? அதான் நம்ம பஞ்சாயத்து பிரச்சனை அதுதானே. பொருளாதாரம் இல்லை என்றால் எது இருக்குதோ அது, எதுவுமே இல்லை என்றால் அப்ப அல்லாஹ்வின் தூதர் தர்மங்களின் வகையை பட்டியல் போட்டார்கள். அந்த பட்டியலில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர். நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் காலை எழுந்தது முதல் இரவு வரையிலையும் அவன் சந்திக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளினூடாக, அன்றாட செயல்பாடுகளினூடாக, பேச்சுக்களினூடாக நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அழைப்பு பணியை நம் அனைவரோடும் தொடர்புபடுத்துகிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிமோடும் தொடர்புபடுத்துகிறார்கள், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரோடும் தொடர்புபடுத்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பல முஸ்லிம்கள் தாவா அழைப்பு பணி என்று வருகின்ற பொழுது அது குறிப்பிட்ட ஒரு சாராரின் கடமை, ஆலிம்கள் பார்த்துக் கொள்வார்கள், தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நிர்வாகிகள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒதுங்கக்கூடிய மனநிலை இன்றைக்குள்ள சமூகத்திடம் இருக்கிறது. இன்னைக்குள்ள சமூகத்துக்கு தெரியல. தாவரம் எல்லாத்துக்குமே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். குர்ஆன்ல உள்ள பல வரலாறுகளினூடாக கூட தாவா நமக்கு அந்த சிந்தனை ஊட்டப்படுகிறது. குர்ஆன்ல உள்ள எந்த வரலாறை நீங்கள் எடுத்துக்கொண்டால், சொல்ல போனா தாவா என்று ஒன்று இல்லை என்றால் இறை தூதர்களே கிடையாது. தாவா என்கிற ஒன்று இல்லை என்றால் வேதங்கள் கிடையாது. தாவா என்கிற ஒன்று இல்லை என்றால் இஸ்லாமிய வரலாறே கிடையாது. தூதர்கள் ஏன் வந்தாங்க? எல்லா இறை தூதர்களின் வருகை நோக்கம் என்ன? தாவாவுக்காக. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற கருத்தை சொல்வதற்கு தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். வேதங்கள் ஏன் வழங்கப்பட்டது? தாவாவுக்காக. அந்த வேதம் அவர்கள் வீட்டில் பரக்கத் என்று வைத்துக் கொள்வதற்காக, ஒவ்வொரு இறை தூதரும் பெட்டியில் வைத்து பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்ட வேதத்தின் கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வது, பரப்புவது. தாவாவுக்குத்தான் வேதங்கள். தூதர்களின் வருகை, வேதங்களின் வருகை, இஸ்லாமிய வரலாறு முழுமையும் தாவாவை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு ரொம்ப வேதனைக்குரிய அம்சம், அந்த தாவா விஷயத்தை சொன்னாதான் நம்ம மக்கள்கிட்ட ஒரு சோர்வே. நீங்க ஜும்மாவுல கூட மற்ற தலைப்பெல்லாம் எடுத்து பாருங்க, ஈராக் ஈரான் பேசுங்க, எல்லாம் உன்னிப்பா கவனிப்பாங்க. நம்ம இவங்க ஈரான்ல இருக்கிற மாதிரியும் ஈரானை பத்தி பேசினா, யுத்தங்களை பத்தி பேசினா, தாவா அழைப்பு பண்ணி பேசுங்க, தலையை கீழே தொங்க போட்டுவார். இது நமக்கு சம்மந்தம் இல்லை, வேற யாருக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நமக்கு எதுக்கு இருக்கு, நமக்கு எதுக்கு வம்புங்கிற மாதிரி ஒதுங்கிடுவார். ஏன் இந்த கருத்தோடு அவர்கள் ஒன்றி போவதே கிடையாது. ஆனால் இஸ்லாமிய வரலாறு இந்த தாவா என்கிற அச்சாணியில் தான் சுழல்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல், தாவாவுக்காகத்தான் எல்லாமே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லப்படுது. அதுல உள்ள சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தாவா சிந்தனை நம்ம கூட்டப்படுதா இல்லையா? எறும்பு பேசிய நிகழ்வு குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி தரலாம். அது எறும்பு என்ன சொல்லுது? சுலைமான் நபி வர்றதை எறும்பு உணர்ந்து விட்டது, அறிந்து விட்டது. உடனே ஒரு எறும்பு என்ன சொல்லுச்சு? யா யூஹன் நம்மள் உதுகுலு மசாக்கினக்கும், எறும்புகளே நீங்கள் எல்லோரும் உங்கள் குடியிருப்புகளுக்குள் செல்லுங்கள். ஏன்? சுலைமான் வர்றாரு, அவருடைய படை வருகிறது. லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன், சுலைமானும் அவருடைய படையினரும் தெரியாமல் உங்களை மிதித்து விடுவார்கள். அவங்க கண்ணுக்கு நம்மளாம் தெரிய மாட்டோம், மிதிச்சிருவாங்க, நம்மளை நசிக்கிடுவாங்க. நீங்க எல்லாம் உங்க குடியிருப்புக்குள்ள போங்க. அப்ப கூட பாருங்க, எறும்பு கூட சொல்லும் போது என்ன தெரியாம மிதிச்சிருவாங்க தான் சொல்லுது. இவர் நம்ம தெரியாம இடிச்சா கூட இல்ல, நீ வேணும்னே தான் இடிச்சேன்றுவார். நம்ம அதுக்கு என்ன, எதை செஞ்சாலும் வேணும்னே தான் செஞ்சாரு. அவன் வேணும்னே தான் என்ன முறைச்சான், இவன் வேணும்னே தான் என்ன மிதிச்சான், அவன் வேண்டும் என்றே என்னை இடித்தான். இது நம்ம பஞ்சாயத்து, நம்ம குற்றச்சாட்டு. எறும்புகள் பேசுது, எல்லாம் உங்க புத்துக்குழுகளுக்குள்ள போங்க, உங்க குடியிருப்புக்குள்ள போங்க. சுலைமான் வர்றாரு, படை வருது, தெரியாமல் நம்மை மிதித்துடுவா. அவங்க படையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், நம்மளையெல்லாம் பார்ப்பாங்களா, கவனிப்பாங்களா? தெரியாம மிதிச்சிடுவாங்க. இந்த பேச்சை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கேட்க செய்த பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள். ஃபத்தபஸ்ஸம ضاحكا من قولها, சிரிச்சு சொன்னார், ரப்பி அவுஸிஇனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, இறைவா நீ எனக்கு ஏராளமான அருட்கொடையை தந்திருப்பார். எறும்பு பேசுறதுதான் எனக்கு கேட்குது, எவ்வளவு பெரிய நிஅமத்து. இந்த அருட்கொடைகளுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் இறைவா, அந்த வாய்ப்பை எனக்கு தா என்று அந்த தருணத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்ங்கிறத பார்க்கணும். அப்ப அதுல அந்த எறும்பு பேசியதுல அல்லாஹ் நமக்கு ஏன் சொல்லணும்?
அதனோட தாவா சிந்தனை நமக்கு ஊட்டப்படுது. பாரு, எறும்பு கூட பிற எறும்புகளை எச்சரிக்கை பண்ணுது. ஒரு ஆபத்து ஏற்படவிருப்பதை உணர்ந்து அதை அறிந்து ஏனைய எறும்புகளுக்கு அந்த ஆபத்தை நேர்ந்து விடாமல் இருப்பதை தடுக்கின்றது, தீமையை தடுக்குது. பறவை பேசுவதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தரான். ஹுது பறவை லேட்டா வந்துச்சுல்ல, பறவைகளெல்லாம் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருந்தான். சுலைமான் நபி எல்லா பறவையும் வந்துருச்சான்னு பார்க்குறாரு. ஹுது பறவை வரல. மாலி லம்மர்கள் ஹுதுஹுத, என்ன ஹுது பறவையை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பறந்து வந்து உட்காருது. நம்ம ஏதாவது லேட்டுன்னா அரை மணி நேரம் விளக்கம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அதுவும் விளக்கம் சொல்லுது. நான் ஏன் லேட்டுன்னு சொன்னா, நான் சபா நாட்டுக்கு போயிருந்தேன், அங்க ஒரு செய்தியோட, முக்கியமான ஒரு செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். அது பேசியதுல உண்மை இருந்துச்சு. நம்ம சம்மந்தம் இல்லாதெல்லாம் காரணமா சொல்லுவோம். ஏன் பாய் லேட் ஆயிருச்சு? ஆமா பாய் லேட் ஆயிருச்சு, அதான் தெரியுதே, லேட்டுன்னு தான் தெரியுது, அது ஏன் லேட் ஆச்சு, அதான் லேட் ஆயிருச்சு. இப்படியும் ஓடிடும் 1/4 மணி நேரம். அதே மீறி காரணம் சொல்லுங்கன்னா அவர் சம்மந்தம் இல்லாம ஒரு அரை மணி நேரம் காரணம் சொல்லுவார். ஆனா அந்த பறவை உண்மையை சொல்லுச்சு. நான் சபா நாட்டுக்கு போயிருந்தேன், அங்க ஒரு அரசியை பார்த்தேன், மக்கள் எல்லாம் சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதுன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு சூரியனை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி சூரியனை வணங்க முடியும்? அவர்கள் அல்லாஹுவை அல்லவா சஜிதா செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு அல்லவா சஜிதா செய்ய வேண்டும், அல்லாஹ் தானே மறைவானவற்றை அறிந்தவன் என்று அந்த பறவை வந்து ரிப்போர்ட் பண்ணுது. தாவா சிந்தனை. அதுக்கப்புறம் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபா நாட்டு அரசுக்கு கடிதம் எழுதினார்கள். பிற்பாடு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப இந்த சம்பவங்களுக்கு அடித்தளமாக அமைந்தது எது? அந்த பறவையின் தகவல் ரிப்போர்ட். அது வெறுமனே ஒரு தகவலாக சொல்லாமல் உணர்ச்சி பொங்க, அதனுடைய உணர்ச்சியை, அதனுடைய எண்ணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பதிவு செய்து பார்ப்பா. அதுக்கு கூட அந்த சிந்தனை இருக்குப்பா. ஒரு எறும்புக்கு அந்த சிந்தனை இருக்கு, ஒரு பறவைக்கு அந்த சிந்தனை இருக்கு. தாவா சிந்தனை. என்னால் படைக்கப்பட்ட பிற படைப்பினங்கள் வணங்கப்படும் பொழுது ஒரு பறவை கவலை கொள்கிறது, வணங்கப்பட வேண்டியவன் அல்லாஹ் மட்டுமல்லவா என்று. அந்த கவலை உனக்கு வேண்டாமா? நல்லா மறைமுகமா நம்ம கிட்ட கேட்கலாம். மறைமுகமா இதே கவலை உனக்கும் வரணும்ல, நீயும் தாவா செய்ய வேண்டும் அல்லவா, அந்த சிந்தனை உனக்கு வர வேண்டும் அல்லவா, இந்த பணியில் உன்னை நீ நிலைத்திருக்க செய்ய வேண்டும் அல்லவா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்ப. இப்படி தாவாவை தொடர்புபடுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லியதற்கு பிறகும் இந்த பணியில், இந்த தாவா சிந்தனையில் நம்மில் பலர் மந்தமாக இருப்பதை பார்க்கணும். ஒரு பொடுபோக்கு நம்மிடம் இருக்கிறது. தாவா ரீதியா நம்மிடத்தில் அர்ப்பணிப்பு குறைவாக இருக்கிறது. நபிகள் நாயகத்தால் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்கள், அவர்கள் வழிவந்த இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் இந்த மார்க்கம் பரவ வேண்டும் என்பதற்கு பல உழைப்புகளை கொட்டினார்கள். பல உழைப்புகள், சாதாரண உழைப்பல்ல. அல்லாஹ்வின் தூதர் காட்டிய திசைக்கு தங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டார்கள், தங்களுடைய வாழ்நாளை அமைத்துக் கொண்டார்கள். தாவா செய்த நிலையில் மரணிப்பதை பெரும் பாக்கியம் என்று கருதினார்கள். ஹராம் பின் மில்ஹான் என்கிற நபித்தோழரின் வரலாற்றை நாம் அறிவோம் அல்லவா? ஒரு கூட்டம் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து தங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தாருங்கள், சொல்லித் தருவதற்கு ஒரு குழுவை எங்களோடு அனுப்புங்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் கெட்டவர்கள், அவர்களின் நோக்கம் தீயது. ஆனால் அல்லாஹ்வின் தூதருக்கு மறைவான ஞானம் இல்லை. ஹாஃபில்களை அனுப்பி வச்சாங்க, ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள் அவர்களோடு. அவர்களில் ஒருவர் தான் ஹராம் பின் மில்ஹான் என்கிற நபித்தோழர். கூட்டிட்டு போனாங்க. வழியில அவங்கள தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிறை கைதியா பிடிச்சிட்டாங்க. போய்கொண்டே இருக்கும்போது ஹராம் பின் மில்ஹான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். பின்னால் இருந்து அம்பை எய்து நெஞ்சை பிளந்து கொண்டு அம்பு வருகிறது, கொல்லப்படுகிறார். திடீர்னு நடந்து போய்கிட்டு இருக்கிறார். அவர் கற்பனை என்ன, ரசூல்லா நம்மள பயானுக்கு அனுப்புறாங்க, தாவா செய்ய வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க, நம்ம அங்க போய் தாவா செய்யணும் என்கிற கனவோடு சென்று கொண்டிருக்கிறார். திடீரென்று நெஞ்சை பிளந்து கொண்டு அம்பு வருகிறது. அந்த கணம், அந்த நொடி ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார். செத்து மடிகின்ற ஒருவர் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும்? மூத்தா போறார். இனி தான் மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, நண்பர்களை பார்க்க முடியாது, ஊரை பார்க்க முடியாது. எல்லாம் தெரிந்தும் கூட அவர் சொல்கிறார் எதிர்பாராத மரணம். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது ஐயோ என்று. அந்த வார்த்தை வரவில்லை. இனி என் மனைவியை நான் எப்படி பார்ப்பேன், அந்த வார்த்தை வரவில்லை. புஸ்து நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அவருடைய பார்வை, என்ன அவருடைய பரந்த மனப்பான்மை என்ன? இந்த மார்க்கத்துக்காக, தாவாவுக்காக என் உயிர் பிரிகிறது என்றால் அதுதான் என்னுடைய லட்சியம், அதுதான் என்னுடைய இலக்கு, அது எனக்கு வெற்றி அப்படிங்கிறார். அந்த வெற்றியை நான் அடைஞ்சிட்டேன்ல. இனி நான் அந்த ஊருக்கு போய் தாவா பண்ணி
பல பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றது அது அடுத்து. ஆனால் இந்த மார்க்கத்திற்காக என்னுடைய உயிர் போகும் என்றால் அதுதான் என்னுடைய கனவு, அதுதான் என்னுடைய லட்சியம். அந்த லட்சியம் நிறைவேறி விட்டது, என் இலக்கில் நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னார். ஃபுஸ்து, நான் வெற்றி பெற்று விட்டேன். இறைவா, என் செய்தியை தூதருக்கு நீ தெரிவித்து விடு என்று சொன்ன நிலையில் அவர் மரணித்து போனார். அதே குழுவில் பிடிக்கப்பட்டவர் தான் ஹுபைப். அவரை கைதியா பிடிச்சிட்டு போய் எதிரிகள்கிட்ட வித்து அவங்க அவருக்கு ஒரு நாளை தேர்வு பண்ணி ஒரு டெட்லைன் சொல்லி இந்த நாளில் உன்னை கொல்ல போறோம்னு சொல்லி நாள் குறிச்சிட்டாங்க. அந்த நாளும் வந்து விட்டது. அவர் கொல்லப்படக்கூடிய நாள் வந்து விட்டது. ஆனா முகத்துல எந்த பதட்டமும் இல்லை, தயக்கமே இல்லை, கொஞ்சம் கூட கவலையோ ஒரு சலனமோ, இன்றைய நாள்ல நாம போக போறோங்கிற கவலையோ சலனமோ எதுவுமே இல்லை. கைதியா பிடிக்கப்பட்டாரு, வித்துட்டாங்க, வித்து அவரை கொல்ல போறாங்க, எதிரிகள் அவரை வாங்கிட்டாங்க. அவர் கடந்த காலத்தில் யுத்தங்களில் பங்கெடுத்து எதிரிகளை வீழ்த்தியதற்காக வேண்டி பழிக்கு பழியாக கொல்ல போகிறார்கள் எதிரிகள். அதனால தேர்வு பண்ணி கேட்கலாம், இப்ப என்ன உங்களை கொல்ல போறோம், என்ன வேணும், கொஞ்சம் டைம் தாங்க, நான் ஒரு 2 ரக்காத் தொழுதுக்கிறேன். கொஞ்சம் டைம் தாங்க, ஒரு 2 ரக்காத் நான் தொழுதுக்கிறேன். டைமை வாங்கிட்டு தொழ ஆரம்பிச்சிட்டார். வேக வேகமாக தொழுதுட்டார். வளமையா எப்படி நிதானமா நிறுத்தி தொழுவாரோ அப்படிலாம் தொழுகல, வேக வேகமாக தொழுதுட்டார். வேக வேகமாக தொழுகையை முடிச்சுட்டு ஒரு காரணம் சொன்னார், நான் தொழுகை ஏன் தெரியுமா சீக்கிரமாக முடித்தேன், நான் தொழுகையை நீட்டிவிட்டால் முகம்மதை பின்பற்றக்கூடிய தோழர் ஒருவர் மரணத்திற்கு அஞ்சி தொழுகையை நீட்டுகிறார் என்று நீங்கள் எண்ணக்கூடும். மௌத்துக்கு பயந்து தொழுகை நீட்டுறான் பார், சாவரத்துக்கு பயந்து தொழுகையில் எவ்வளோ நேரம் நிற்கிறான் பார் என்று நீங்கள் சொல்லக்கூடும், அவ்வாறு எண்ணக்கூடும். அந்த எண்ணம் உங்களிடம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஆகவே நான் தொழுகையை சுருக்கி கொண்டேன்கிறார். நம்மளா இருந்தால் அல்லாஹ் அக்பர் கட்டணம்னா அவ்வளோதான். நம்ம அப்படி ஒரு சிக்கல்ல சிக்கிட்டோம், நீங்க ஒரு 2 ரக்காத் தொழுவதுக்கு டைம் அல்லாஹ் அக்பர் ருக்குவே கிடையாது. என்னென்ன குலுல்லாஹ் வஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல் லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குலுல்லாஹ் வஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல் லஹு குஃபுவன் அஹத் திருப்பி திருப்பி ஓதிக்கிட்டு இருப்போம். நம்மளை கொல்ல வந்தவன் டயர்ட் ஆயிடுவான். சரி இவரெல்லாம் கொல்றது நமக்கு பாவம், விட்டுருவான். அவரு முடிச்சிட்டார், கொல்லப்பட்டார். கொல்லப்படுறதுக்கு முன்பு ஒரு கவி பாடினார். புகாரில் பதிவு செய்யப்பட்ட, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அவர் சொன்னார், வல்லஸ்து உபாலி ஹீன உக்குத்தலு முஸ்லிமா, நான் முஸ்லிமாக கொல்லப்படும் பொழுது அது குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் எது குறித்தும் பொருட்படுத்த மாட்டேன். வலஸ்து உபாலி, நான் என்னுடைய மரணத்தை பற்றி பொருட்படுத்த மாட்டேன். ஏன்? ஹீன உக்குத்தலு முஸ்லிமா, நான் முஸ்லிமாக கொல்லப்படுகிறேன். இஸ்லாத்தில் ஈமானோடு மரணிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கின்ற பொழுது நான் ஏன் மரணம் குறித்து கலங்க வேண்டும், நான் ஏன் அஞ்ச வேண்டும், அதை குறித்து நான் பொருட்படுத்த மாட்டேன். இன்னும் சொன்னார், வதாலிக ஃபிதாத்தில் இலாஹ், என்னுடைய மரணம் ஃபிதாத்தில் இலாஹ், அல்லாஹுக்காக ஆகிவிட்டதற்கு பிறகு அவர்கள் எதிரிகளை காட்டி, இவர்கள் என்னுடைய உடம்பில் எங்கு வெட்டினாலும் அல்லாஹ் நாடினால் வெட்டப்படும் இடமெல்லாம் அல்லாஹ் எனக்கு அருள் வளத்தை வழங்குவான். எப்படி பாருங்க, மௌத்தாவதுக்கு முன்னால ஒருத்தரால் இப்படி பாட முடியுமா? கத்தியையும் ஆயுதங்களையும் பார்த்ததற்கு பிறகு, இன்னும் கன நேரத்தில் சில நிமிடங்களில் தான் மரணிக்க போகிறோம் என்பதை தெரிந்ததற்கு பிறகு, என்னுடைய மரணம் அல்லாஹுக்காக என்று ஆகிவிட்டதற்கு பிறகு எனக்கு மரணம் குறித்து கவலை இல்லை, நான் கலங்கப் போவதில்லை, என் உடலில் படுகிற ஒவ்வொரு வெட்டும் அல்லாஹுக்காக எனும் பொழுது அல்லாஹ் வெட்டப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் எனக்கு அருள் வளத்தை வழங்குவார் என்று சொன்னார். அவரும் கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அப்ப ரசூலுல்லாவால் உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயம் மார்க்கத்தை பரப்புவதிலையும் அதற்காக உயிரை இழப்பதை கூட துச்சமாக கருதியவர்கள், அதற்காக பல தியாகங்களை செய்தவர்கள். ரசூலுல்லாவால் குறைந்த கால அளவிலேயே பெரிய அசுர வளர்ச்சியை எப்படி அடைய முடிந்தது? இப்படிப்பட்ட தோழர்கள் அவர்களுக்கு கிடைத்ததனால். இந்த தோழர்கள் கிடைத்த காரணத்தினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு பிரதேசத்தை தாண்டிலும் அர்ப்பணிப்பு மிக்க தொண்டர்களின் மூலம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்த்தெடுத்தான், இந்த மார்க்கத்தை பரவ செய்தான். இன்றைக்கு நாம் இந்த மார்க்கத்தை அது போன்று மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் இருந்தவர்களைப் போல தியாகிகளும் அர்ப்பணிப்பும் மனப்பான்மை கொண்டவர்களும் நம் சமூகத்திலையும் உருவாகணும். இருக்கிறோமா? நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அபூபக்கர் அவர்கள் இருந்ததைப் போல, உமர் அவர்கள் இருந்ததைப் போல, பிலால் அவர்கள் இருந்ததைப் போல, அம்மார் அவர்கள் இருந்ததைப் போல, முஸ்அப் அவர்கள் இருந்ததைப் போல இந்த சமூகத்தில் இன்றைய காலகட்டத்தில் அபூபக்கர் அவர்களைப் போல, முஸ்அப் அவர்களைப் போல, ஹுபைப் அவர்களைப் போல, ஹராம் பின் மில்ஹான் அவர்களைப் போல மக்கள் இன்னைக்கு இருக்கணும். இருந்தாத்தான் இந்த மார்க்கம் அடுத்த கட்டத்துக்கு போகும். நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்,
யாரையும் பார்க்க மாட்டேன், அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன்னா எப்படி மார்க்கம் வளரும்? எப்படி இளைய தலைமுறை இந்த மார்க்கத்தின் பால் கவரப்படுவார்கள்? யாரையுமே போய் சந்திக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? தாவான்னா வெறுமனே ஃபேஸ்புக் ஒரு பயானை போட்டோன்னே லைக் பண்ணிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் என் தாவா கடமை முடிஞ்சிருச்சுட்டார். ஒரு லைக்கு தான், ஒரு ஷேரு. அது இன்னைக்கு தேவை, தவிர்க்க முடியாது. சமூக ஊடகங்கள் இன்றைக்கு தவிர்க்க முடியாதவை. நீங்கள் எல்லா காலத்திலையும் சரி, எவ்வளவு வருஷமானாலும், எவ்வளவு புதிய சமூக வலைத்தளங்கள் உருவானாலும், மனிதர்களோடு மனிதர்கள் பேசுகிற உரையாடல் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிலைத்து நிற்கக்கூடிய அம்சம். நீங்க வெறுமனே சமூக ஊடகங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு சமூகத்தை கட்டமைக்க இயலாது. ஒரு செய்தியை நீங்க பாஸ் பண்ணலாம், ஒரு செய்தியை கடத்தலாம், ஒரு செய்தியை நீங்க ஒரு அறிவிப்பாக கொண்டு போய் சேர்க்க இயலும். உங்கள் கருத்தை அவர்களுக்கு நீங்கள் தெரிவித்து விட முடியும். அவனை கன்வின்ஸ் பண்றதா இருந்தா தனித்த உரையாடல் வேணும். அவரை சந்திக்கணும், ஒன்றுக்கு பலமுறை சந்திக்கணும், உட்கார்ந்து அமர்ந்து பேசணும், அவர் கேள்வி கேட்க வைக்கணும், அவருக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த உரையாடல்களின் மூலமாகத்தான் ஒவ்வொரு சங்க காலம் தொட்டு இன்றைக்கு வரையிலையும், ஏன் மறுமை வரையிலையும் மனிதர்களுடனான உரையாடலுக்கு தனித்த ஒரு தளம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவு ஊடகங்கள் வந்தாலும் சரி, நீங்க ஒரு தாக்கம் செலுத்த வேண்டுமா, உரையாடல் உங்களுக்கு வேணும். அதான் தனிநபர் தாவாங்கிறோம். அந்த உரையாடலை தான் தனிநபர் தாவா என்கிறோம். இன்னைக்கு அந்த தனிநபர் தாவா நம்ம கிட்ட இருக்கா? இப்ப நம்மெல்லாம் சுன்னத் ஜமாத் மதரசால ஓதிக்கிட்டு இருந்தோம். இந்த கொள்கை எப்படி உங்களுக்கு பிடித்து போனது? எங்களை போன்று பல நபர்கள் சுன்னத்துல் ஜமாத் மதரசாவில் ஓதியவர்கள் இன்றைக்கு நம்ம ஜமாத்துல தாயா பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அங்க ஓதிக்கிட்டு இருந்த ஒருத்தரை இந்த ஜமாத்தை நோக்கி, இந்த கொள்கை நோக்கி எப்படி ஈர்க்க முடிந்தது? அன்றைக்கு ஃபேஸ்புக் கிடையாது, பெரிய அளவுல சமூக ஊடகங்கள் கிடையாது. எப்படி ஈர்க்க முடிந்தது? தனிநபர் தாவாவின் மூலமாகத்தான். மாசாவில் லீவுக்கு ஊருக்கு போகும்போதெல்லாம் ஒரு 2 பேர் நம்மளை சந்திச்சு பேசுவாங்க. தௌஹீதுனா என்ன, ஷிர்க்னா என்ன, பிதத்துனா என்ன, தர்கானா என்ன, தாயத்துனா என்ன, மௌலுது என்ன, எல்லாத்தையும் பேசுவாங்க. பல சந்தேகங்கள், நாம காலம் காலமா எதை சரி என்று நம்பி வந்தோமோ அந்த அடித்தளம் கொஞ்சம் ஆட்டம் காணக்கூடிய வகையில் கேள்விகளும் செய்திகளும் நம்மை வந்து சேர்ந்தது. என்னடா இப்படி ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிட்டாங்களே நமக்கு. அந்த உரையாடல் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை உண்டாக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் சுய பரிசோதனை செய்யும் போது நாம இருக்கிற இந்த கொள்கை தப்பு, இந்த மௌலிது தப்பு, இந்த தர்கா தப்பு, இதுல உள்ள கொள்கைகள் தவறு, மதுகப்பு தவறு என்று சத்தியத்தை விளங்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம வரோம். அப்ப அந்த உரையாடல்கள் இப்ப நடத்தப்படணும்ல. எந்த மதரசா மாணவர்களை நாம சந்திக்கிறோம்? நம்ம வீட்டு பிள்ளைகள், நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளை சந்தித்து பேசுவதற்கே இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. அசத்தியத்தில் உள்ளவங்க போறா, மக்களை போய் சந்திக்கிறதுக்கு போறாங்க. ஒரு சத்தியமும் இல்லை, ஒரு கொள்கையும் இல்லை, எல்லாம் பெரியார் கதைகளாக தான் இருக்கு. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு நேரத்துக்கு கரெக்டாக போயிடலாம். மாலை நேரம் ஆயிடுச்சா, சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா ஏதாவது ஒரு ஊரில் சுத்திக்கிட்டு இருக்காங்க, உரையாடுறாங்க, பேசுறாங்க, அதனோட தவறான கருத்தை விதைக்கிறார்கள். அப்ப தனித்த உரையாடலின் மூலமாக தவறான வழிகட்ட கருத்தை அவர்கள் பரப்ப முடியும் என்றால், அந்த உரையாடலின் வழியாக சத்தியத்தை நம்ம பரப்ப முடியாதா? கண்டிப்பா பரப்ப முடியும். அதை நாம் அதிகப்படுத்தணும். அது கொஞ்சம் சிரமப்படணும். நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையையும் இதற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கிடையாது. குறித்த சில நேரங்களையாவது நம்ம ஒதுக்கணும். அல்லாஹ் நம்மளை தாயியாக வைத்திருக்கிறான் என்பதை நம்ம உணர்வோம் என்று சொன்னால் அந்த நிலையிலிருந்து நம்மளை நம்ம ரிலீஸ் பண்ணவே மாட்டோம். அல்லாஹ் என்ன தாயியா வச்சிருக்கலாம்? ஜமாத் உங்களை தாயின்னு சொன்னாலும் சொல்லாட்டாலும், மாவட்ட நிர்வாகம் உங்களை தாயி என்றாலும் இல்லாவிட்டால், அல்லாஹ் உங்களை தாயியாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்ன அழைப்பாளர்னு சொல்றான். மார்க்கத்தை நோக்கி நான் அழைக்கணும், அல்லாஹ்வை நோக்கி நான் அழைக்கணும், அதுக்கு சிரமப்படணும், கஷ்டப்படணும், 4 பேரை சந்திக்கணும், சில நேரங்களை ஒதுக்கணும். அதுவும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு மார்க்க சிந்தனையே இல்லாமல் உருவாகிட்டு இருக்கிறாங்க. அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் போவதையும், அரசியல் கட்சி தலைவர்களோடு செல்ஃபி எடுப்பதையும், அதை ஒரு பெருமைக்குரிய ஒரு அம்சமாக கருதுவதையும் இளைஞர்கள் விரும்பக்கூடிய ஒரு போக்கு ஏற்படுகிறது. காரணம் என்ன? மார்க்க சிந்தனை அவங்களுக்கு புகட்டப்படலை. அவங்களுக்கு தலைவர்களோடு நின்று போட்டோ எடுத்துட்டோம்னா வாழ்க்கையில சாதிச்சிட்டோம் நினைக்கிறான். நடிகர்களோடு நின்று போட்டோ எடுத்து விட்டால் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். அது சாதனை அல்ல. இந்த மார்க்கத்தை நாம் எவ்வளவு கற்றோம் என்பதுதான் சாதனை. கற்ற அந்த மார்க்கத்தை எத்தனை பேருக்கு பரப்பினோம் என்பதுதான் சாதனை என்பதை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம ஹதீஸ்கள் படிக்கிறதா இருந்தால் எந்த நூல்களை நீங்கள் எடுக்கிறீங்க? புகாரி, முஸ்லிமு, இப்னு மாஜா, ரியாலு சாலிஹின், இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல. இதெல்லாம் அவங்க சும்மா உட்கார்ந்து ஒரு நிமிஷத்தில் எழுதுனதா? புகாரி இமாம் 7000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை தொகுத்தாரே ஒரு குறிப்பிட்ட சில நாளில் முடிச்சிட்டாங்களா? எவ்வளவு பயணம்,
மார்க்கத்துக்காக எவ்வளவு உழைப்பு. அந்த ஹதீஸ் தொகுப்பை நம்மிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தம்முடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை கழிச்சிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அஹமது இமாம் தெரியுமா? அவர் தன்னுடைய வாழ்நாளில் அஹமது என்கிற ஹதீஸ் கிரந்தத்தை தொகுப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான நபிமொழிகள் அவற்றை தொகுப்பதற்கு பெரும் சிரமத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் சிரமப்பட்டதுனால தான் இன்னைக்கு நாம் அந்த ஹதீஸுகளை இது ஆதாரப்பூர்வமானது, இது பலவீனமானதுன்னு தரம் பிரிக்க முடியும். அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் தம்முடைய காலகட்டத்தில் பல சிரமங்களை சந்தித்தவர்கள். அஹமது இமாம் ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. அவங்க காலத்தில் மார்க்க பிரச்சாரம் பண்ணதுக்காண்டி பல வருடங்கள் சிறையில் இருந்திருக்கிறார் அஹமது இமாம் அவர்கள். இமாம் இப்னு தைமியா அவருடைய பல்வேறு மார்க்க ஃபத்வாக்கள் நமக்கு மாறுபட்ட நிலைப்பாடு இருக்கலாம், ஆனால் மார்க்கத்தை பரப்புவதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள், சிரமப்பட்டார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்னு தைமியாவெல்லாம் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றாருன்னு ஜெயில தூக்கி போட்டாங்க. ஹுபைபு கவி பாடினார் என்று சொன்னோம் அல்லவா, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல் இப்னு தைமியா அவர்கள் சிறையில் இருந்த காலகட்டத்தில் அவரும் ஒரு கவி சொன்னார். சாதாரண வார்த்தை, கவி போல் இருக்கும். ஜெயில இருக்கிறாரு, ஜெயில இருந்துகிட்டு சொல்றாரு, இன்ன ஹப்சி ஹல்வத்துன் வ கத்லி ஷஹாதத்துன் வ இக்ராஜி மின் பலதி சியாஹத்துன். என்னை தனிமை சிறையில் அடைத்தால் நான் அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பேன், அவனுடைய மார்க்கத்தை பற்றி சிந்திப்பதற்குரிய தருணம் என்று எடுத்துக்கொள்வேன். என்னை கொலை செய்தால் அதை நான் ஷஹாதத் என்று எடுத்துக்கொள்வேன். என்னை நாடு கடத்தினால் இறை மார்க்கத்திற்காக நான் போகிற சுற்றுலா என்று எடுத்துக்கொள்வேன். இன்னைக்கு நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே சுற்றுலா வர வேண்டியிருக்கு. அப்ப நாம இந்த தாவா சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்ளணும், குர்ஆனுடைய சிந்தனையை அதிகப்படுத்தணும். உலகத்தில் சுகபோகமாக இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நாமும் அப்படி இருந்தால் என்ன என்கிற எண்ணம் வரும். அவெல்லாம் அப்படி கவலை இல்லாமல் சுற்றுறான், அங்கே போகிறான் அங்கே போகிறான், பொருளாதாரத்தை திரட்டுறான், வசதி வாய்ப்போட வாழ்றான், வரும். உங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லையா? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் யாரு கட்சியில் போய் சேர்ந்தாலும் அழகா உங்களை சேர்த்துக்குவாங்க. இப்போ திமுகவில் போய் சேர போறேன்னு சொன்னீங்க, நான் ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டீங்கன்னு வைங்க, வாப்பா நீ தான் எனக்கு தேவைன்னு கூட்டு போட்டு உங்களை எங்கெங்கெல்லாம் அனுப்பணுமோ அங்கெல்லாம் அனுப்புவாங்க. அதுவும் நம்ம ஆளுகளுக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும். வேற இதே என்ன விஜய் டீம்ல போய் சேர போறீங்களா, தாவைக்கால சேர்றீங்களா, அவன் வாப்பா எங்களை உங்களுக்கு பேசுறதுக்கு தான்ப்பா ஆள் இல்லை, வாப்பா நீ எதையாவது பேசு போ, கூப்பிட்டுக்குவாங்க, சேர்த்துக்குவாங்க. அது நம்முடைய பாதை அல்ல, அது நம்முடைய ரூட் அல்ல, அது நமக்கு தேவையில்லை. இந்த நாவுகள் அல்லாஹ்வை பற்றி புகழ்வதிலையும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதிலையும் நம்ம சந்தோஷப்படணும், அதை நம்ம பரப்பணும். சும்மா இவர்களைப் போல திராவிடம் போன்று வருமா, அது தமிழ் தேசியம் போன்று வருமா, இதை போன்று வருமா, விஜய் போன்று வருமா, இதை பேசுறதுக்கு எதுக்கு நான் படைக்கப்பட்டேன், இதுவா எனக்கு தேவை? இதுல நம்ம சர்ச்சை செய்வதா நம்முடைய வேலை? அப்ப இவைகள்லாம் நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மார்க்கத்தின் மீது நம்முடைய பற்றை அதிகப்படுத்தி நாம் அறிந்து கொண்ட இந்த மார்க்கத்தை இளைஞர்களுக்கு சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்தால் கண்டிப்பாக அவர்கள் தாவாவில் தம்மை இணைத்துக் கொள்வார்கள். அதை நேரத்தில் உங்கள் அனைவருக்குமான செய்தியாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.